வாட் அ பிளிஸ்ஃபுல் மார்னிங். பயங்கரமாக இருக்குங்க. செம்ம சில்லுன்னு இருக்கு. எந்திரிக்கவே முடியல. செம்ம கோல்டு. ஏஞ்சி வந்து வெளில பார்த்தா சீனிக்கு வேற லெவலில் இருக்கு. வெல்கம் டு ஜாலி பண்றோம் சேனல். திஸ் இஸ் கொடைக்கானல் வீலாக். எந்திரிக்கும் போதே வந்து ட்ரபுள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னென்னா என் பையன் வந்து இப்போது அவன் வந்து லாக் பண்ணணும் சொல்லி கேட்டு சண்டை போட்டுட்ருக்கான். இருங்க அவன்கிட்ட கொடுப்பேன். கேட்ட உடனே நம்ம அப்பா வேற கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம என்ன பேசுறது? சரி தெரியலன்னா அப்படியே சமாளிப்போம். நம்ம மூஞ்சி வேற பவக்கலான் இருக்கு. ஆங்கிள் காட்டுவோம். இசுக்கே அசுக்கே இது நம்ம பட்டனு நமக்கு நைனா நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லாம் ஆல்ரெடி செக் பண்ணிக்கிறேன். இது என்ன ட்ரோனுக்கு பேட்டரி சார்ஜ் போட்டாச்சா? ஓகே. இதுதான் 360 ஸ்டாண்டு. ஓகே. அதுக்கப்புறம் 360 பாட்டம். ஓகே. இது என்ன ட்ரோனு வேலை செய்யுமா? ஓகே ஓகே. சரி நைனா நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்து போய் அம்மா எழுப்புவோம். வா. ஏந்திரி ஏந்திரி ஜில்லுன்னு இருக்கு. ஜில்லு ஏந்திரி ஏந்திரிமா ஏந்திரி. ஏந்திரி கூப்பிட்றான் பாரு ஆரியா. என் பையன் சிலம்பாட்டம் ஆடுவான். சிலம்பரசன் சிலம்பாட்டம். ஏந்திரி மைந்திரி ஏந்திரி. கை வைக்காத. சரி வாமா மாமா மாமா மாமா. குட் மார்னிங். இதான் வந்து வெளியில் எங்களோட ஹால் சிட் அவுட் ஏரியா. லாஸ்ட் டைம் வந்து இந்த ரூமில் தங்கியிருந்தோம். சூப்பராக இருக்கும் வியூ. அப்படி ஜன்னல் திறந்தா அந்த சைட் ஃபுல்லாக மவுண்டன் அண்ட் லேக்கு தான். இந்த டைம் வந்து அந்த ரூம்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் எங்களுக்கு வந்து குயின் சைஸ் ரூம் தான் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த ரூம்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு சரி வெளில போய் நல்லா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ என் பையன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். போயிட்டு ரெடி ஆகிட்டு ஊர் சுற்றி பார்க்கலாம். டேக் கேர். ஹாய் வியூவர்ஸ், நாங்கள் வந்து இப்போ எங்களோட ரவுட் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து பேஸ்ட்ரி கார்னரில் இருக்கோம். நம்ம பேஸ்ட்ரி கார்னரில் வந்து ரொம்ப ஃபேமஸே வந்து அவங்களோட பேஸ்ட்ரிஸ் தான். கேக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத கேக்ஸு, அந்த எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் சூப்பராக பண்ணி தருவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு வந்தால் மேஜரான ஃப்ளேவர்ஸ் 2 ஃப்ளேவர்ஸ் காலி. ஸோ இப்போ வந்து வெறும் காஃபி ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அதை ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ வந்தவொடனே நம்ம காஃபி ஃப்ளேவர் டேஸ்ட் பண்ணுறோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வந்தாச்சு, காஃபி ஃப்ளேவர் வந்தாச்சு. என்னம்மா ஃப்ளேவர் அங்கே இருக்க? காஃபி 2 வாங்கினேன். அப்புறம் ஒரு எக் சாண்ட்விச் வாங்கினேன். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க டேஸ்ட் பண்ணுறது காமிக்கணுமா? சுமாராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? அப்போ கேக் சார். கேக்
நல்லாக்கா நல்லாக்காம்மா பேஸ்ட்ரீஸ் ட்ரை பண்ணியாச்சு. அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து சுற்றி பார்க்க கிளம்புறோம். ப்ரிசர்வேட்டிவ்க்கு என்ன போடுவாங்கடா? ப்ரிசர்வேட்டிவ்க்கு எதனா கெமிக்கல் போடுவாங்க. நோ ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னா வந்து அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்ஸில் வந்து ப்ரிசர்வேட்டிவோட தான் வருது. அப்போ அவங்க நோ ப்ரிசர்வேட்டிவ் சொல்கிறது வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு அதோட வாழ்ந்துட்டுருக்கோம். நியூ நார்மல் ஆக்கிட்டோம் நம்ம. அப்போ ப்ரிசர்வேட்டிவ் இல்லை அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும்ல? எஸ், ப்ரிசர்வேட்டிவ் இல்லைனாலே கெட்டுடும். விச் இஸ் நாட் டூ குட் ஃபார் ஹெல்த். ப்ரிசர்வேட்டிவ் போட்டு சாப்பிட்றது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் நல்லது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக போகாத இடத்துக்கு தான் போக போகிறோம். ஆமாங்க, யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ராக் பில்லர், குணா கேவ், அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் அந்த மாதிரி பார்த்துட்டு கொடைக்கானலோட ட்ரிப்பை வந்து மோஸ்ட்லி வந்து என் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ட்ரிப்பில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூக்கல், பூம்பாறை இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த வில்லேஜஸில் வந்து பார்த்திங்கன்னாவே இயற்கை சூழல் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த ரோட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். வாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். நம்ம இப்ப பூம்பாறை போற வழியில பழனி டெம்பிள் வியூ வந்து பார்க்க இறங்கி இருக்கோம். ஆர்யா வந்து தூங்கிட்டான். ஹஸ்பண்ட் வந்து ஆர்யாவை தூக்கிட்டு வர்றாரு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பழனி வியூ பாயிண்ட். இங்கே இடத்துல வந்து ஒரு இவங்களுக்கே ஜூம் பண்ணி வச்சுருக்காங்க, தெரியல. ஸோ கண்ணில் பார்த்தா வந்து ஒன்றுமே தெரியாது, பைனாகுலர் வச்சு பார்த்தா தான் தெரியும். வாங்க நம்ம போயிட்டு இன்னும் க்ளோஸாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இந்த ரோட் டிரைவே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த டிரைவ் என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து என்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க போவோம். ஸோ இந்த பூம்பாறை போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வியூ பாயிண்ட் செம்மையாக இருந்தது. ரோட்டில் ஆன் தி வேல பார்த்தோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மினி பாலி மாதிரி இருந்தது டக்குன்னு. மஸ்ட் விசிட் பிளேஸுங்க பூம்பாறை. இந்த அழகான ரோட்ஸை பார்க்குறதுக்காகவே நம்ம ஜாலியாக வரலாம் இங்கே. பூம்பாறையிலேருந்து கூக்கல் போயிட்டுருக்கோம். அந்த வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க அந்த இடம். சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக ஒரு சுவிட்சர்லேண்ட் ஃபீலில், அதாவது சுவிட்சர்லேண்ட் சொல்லுவாங்க, பட் அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுதுங்க. பாருங்களேன் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்மளாம் வந்து ஃபாரின் கண்ட்ரிலாம் போக வேண்டாம், நம்ம ஊர்லேயே போகாத இடத்தெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே செம்மையாக இருக்கும் அந்த ஃபீலு. நான் வந்து இந்த கூக்கலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி போனதே இல்லை. இப்போ தான் வந்து பூம்பாறையிலேருந்து கூக்கல்னு ஏதோ ஒரு ஊர் இருக்குது சொன்னாங்க. சரி ஓகே போய் பார்க்கலாம், போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்கே அப்படி சொல்லிட்டு டிரைவ் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் மிரட்டெல்லாம் இருக்குங்க வியூ, ஒரு வியூவுமே. இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த லேக் இருக்குது. ஸோ இது பார்க்கலான்னு தான் இந்த ரூட் எடுத்துகிட்டு வந்தோம். பட் ஆனால் இந்த ரூட்டே வந்து ஒரு பயங்கரமான பாப்புலேஷன் இல்லை, ரொம்ப கம்மி வண்டி தான் வருது. ரூட்டே வந்து செம்ம அழகாக ஃபுல்லாக வந்து சீனிக்காக வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரூட்டு ட்ரைவ் எடுங்க, செம்மையாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் வந்து கொடைக்கானல் வந்தால் போகிற அந்த ரூட் வேறு,
பட் ஆனால் இது வந்து சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் இருக்கும். நான் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பையன் வந்து நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இந்த டைமில் ஒரு சம்பவம் பண்ணான். சம்பவத்துலேருந்து இப்போ தான் நாங்கள் வந்து மீண்டு வந்திருக்கோம். இப்போ தான் வந்து பையனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த லொக்கேஷனுக்கு போக போகிறோம். எங்கே போக போகிறோம்? லொக்கேஷன் சொல்லு. லொக்கேஷன், அடுத்த லொக்கேஷன் போக போகிறோம். லொக்கேஷன் பாய் சொல்லிட்டு பாய் சொல் பாய். ஸோ அடுத்த லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறையிலேருந்து கூக்கல் ரிவர் போகிற வழியில் கோட் ஃபார்மிங் அண்ட் ரேபிட் ஃபார்மிங் இருக்குங்க. இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் போயிட்டு கோட் அண்ட் ரேபிட்லாம் வந்து பெட் பண்ணலாம். அண்ட் அங்கே ஹார்ஸ் ரைடு அதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கே ரீச் ஆகிற டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கூக்கல் ரிவர் மிஸ் பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு நாங்கள் இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சரி, இப்போ நாங்கள் எங்கள் லஞ்சை முடிச்சிடுறோம். சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த லொக்கேஷன் போகலாம். என்ன பண்ணுறீங்க இங்கே? இங்கே என்ன பண்ணுறீங்க? கிளவுட் கெஃபே, இது வந்து கூக்கல்ல இருக்கு. இங்கே வந்து நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கேரளா தட் இஸ் மலபார் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டிஷ் ஆர்டர் பண்ணலாம். அவனை பிடி பாய் பாய் பாய். வாடா பாய்ன்னு ஒன்று ஓடுறான். எதுக்கு இந்த போராட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீமுக்கு தான். இவரோட ஐஸ்கிரீம் இவர் சாப்பிட்டுட்டாரு. ஸோ இப்போ இவங்க அம்மாவோட ஐஸ்கிரீமும் வேணும்னு ஒரே அழுக. சரி, இந்த போராட்டம் இருக்கட்டும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கூக்கல் லேக்குக்கு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப பண்ணுறாங்க இந்த பையன் பார்த்தீங்களா சுற்றி. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் வாக் பண்ணணும். வாக் பண்ணி அந்த சைட் போயிட்டோன்னா லேக் வந்துடும். ஸோ வாங்க போவோம். இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. ப்ளே ஏரியா, ஜிப் லைன், அதுக்கப்புறம் இந்த லேக்கில் வந்து ஒரு சின்னதாக வந்து பரிசல் ரைடு ஒன்று கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் நிறைய இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். எதுவுமே பண்ணலன்னா கூட உட்காந்து இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருந்தாலே உங்கள் டைம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக, ரொம்ப வந்து அன்றைக்கி டேவே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம் தான் இது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லேக்கை சுற்றி நிறைய வந்து வைல்ட் லைஃப்பும் இருக்குது. அந்த ப்ரௌன் கலர் நிக்கிறா கீழே. ஆமா கும்பலா தெரியுதா? ஆமாமா. அது வேட்டையார் இருக்காது. என்னது அது? சென்னாய். சென்னாய். ஓகே. ஒன்று ஃபர்ஸ்ட் கண்ணை பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் சங்கம் பிடிக்கும். மாவளது போடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஒன் டே ட்ரிப் இந்த கூக்கல் ரிவரோட முடியுதுங்க. இப்போ நம்ம ரிட்டர்ன் போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுக்கலாம். பாய். Hi viewers, hope you enjoyed our vlog. One day trip to கொடைக்கானலில் யூஸ்வலாக போகாமல் டிஃப்ரெண்ட்டாக எங்கன்னா போனால் எங்கே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கூக்கல் அண்ட் பூம்பாறை அண்ட் கூக்கல் இந்த ரெண்டு இடமுமே வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சைட் சீயிங்க்கும் சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு இடத்துக்கும் கார்லேயோ பைக்லேயோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரிங்க, இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இன்னொரு பயங்கரமான ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு நல்ல ஒரு வீலாகில் நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா வீடியோஸும் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. see you until then. This is Sabari signing out. Bye. நீ சொல்லு பாய் சொல்லு.
பாய். டாட்டா காமி. இங்கே வை, கையில் காமி. டாட்டா காமி. இங்கே வை.